Alhamdulillahi Rabbil Alameen. والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين إلى يوم الدين. எல்லா புகழும் இறைவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும் இறுதி நபியின் மீதும் நபி தோழர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு கூற்று, ஒரு மேனேஜ்மெண்ட் டிப். அது எவருடைய 2 நாட்கள் சமமாக இருக்கிறதோ அவர் நஷ்டம் அடைந்தவர். எவருடைய 2 நாட்கள் சமமாக இருக்கிறதோ அவர் நஷ்டம் அடைந்தவர். என்ன பொருள்? நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கான். நேற்றிலிருந்து இன்று அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அறிவில், ஒழுக்கத்தில், வணக்கத்தில், சேவையில் எதிலுமே ஒரு மாற்றமும் இல்லை. நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கான்னா அவன் நஷ்டம் அடைந்தவன். அப்படின்னா என்ன பொருள்? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நமது செயலில், வணக்கத்தில், அறிவில். ஆகவே அந்த ஒரு முன்னேற்றம் தான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லும். அந்த வகையில் பார்க்கிற போது எனக்கு இப்போது அல்-ஹரமைன் அவர்கள் ஆரம்பத்தில் பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிற ஒரு அமைப்பாக ஆரம்பித்தார்கள். சமுதாயத்தில் அது பலராலும் போற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டுகளை பெற்றது. பின்னர் அந்த பணி கொஞ்சம் விரிந்து சமூக சேவை தளத்திற்கு வந்தார்கள். இப்போது அதையும் தாண்டி ஒரு கட்டமாக பயிற்சி கொடுப்பது, ஆலிம்களுக்கு பயிற்சி கொடுப்பது என்ற ஒரு புதிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பது அவர்களுடைய அந்த வளர்ச்சியினுடைய வேகத்தை காட்டுகிறது. இல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான வெற்றியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். அடுத்தபடியாக இங்கே நிறைவு தருகிற ஒரு விஷயம், பல துறைகளிலே இருக்கின்ற துறைகளை சார்ந்தெல்லாம் ஒன்றாக ஓரிடத்தில் கூட்டி அவருடைய திறமைகளை பெற்றுக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. சமுதாயத்தில் தனித்தனியாக தனித்தனி தளங்களிலே இயங்குகின்ற போது அது எவ்வளவு திறமை இருந்தாலும் அது வெற்றி அடைய முடியாது. பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய சஹாபாக்களுடைய அணியை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். அறிவாளிகள் கூட்டம் ஒண்ணு உண்டு. இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற அறிஞர்களுடைய கூட்டம். வசதி படைத்தவர்கள் கூட்டம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், உஸ்மான் பின் அஃபான் போன்ற வசதி படைத்த செல்வம் படைத்தவர்களுடைய ஒரு கூட்டம். வீரம் படைத்தவருடைய கூட்டம் ஹாலித் பின் வலீத், உமர் போன்ற, அலி போன்ற வீரம் படைத்தவருடைய ஒரு கூட்டம். காரிகள், குர்ஆனை அழகாக ஓதுபவருடைய கூட்டம், குர்ஆனுக்கு தஃசீர் கொடுப்பவருடைய கூட்டம். இந்த எல்லா திறமையும் ஒன்னா சேர போய் தான் அவர்களால் 23 ஆண்டுகளுக்குள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வர முடிந்தது. ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு என்பது வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு சூத்திரம். இது அந்த அடிப்படையில் ஆலிம்களையும், சமுதாயத்தில் உள்ள பணக்காரர்களையும், சமுதாயத்தில் உள்ள படித்தவர்களையும் எல்லாவரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற இந்த முயற்சியை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். நிச்சயமாக இது வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த காரியத்தையும் இஹ்லாஸும் நிய்யத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு காரியத்தை செய்தால் நிச்சயமாக அதற்கு வெற்றி கிட்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த சேவையை நாம் பார்க்கிற போது ஏதோ இது ஒரு சமூக சேவை மற்றும் என்று நாம் கருதி கொண்டால் அது ஒரு முழுமையான பார்வையாக அமைய முடியாது. இது இறைவன் நம்மை படைத்ததனுடைய நோக்கத்தில் ஒன்று, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஒரு பகுதி. அந்த முழு பிரேமில் இதை நீங்கள் வைத்து பார்க்க வேண்டும். ஒரு கட்டிடத்தை பார்க்கிற போது சமையலறையை மட்டும் யாரும் பார்க்க மாட்டார், வரவேற்பறையை மட்டும் பார்க்க மாட்டார். ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல இந்த சமையலறை எந்த இடத்துல வருது, இந்த டிராயிங் ரூம் எந்த இடத்துல வருது தெரிந்து கொண்டால் தான் கட்டிடத்தை புரிந்து கொள்ள முடியும். அதே போல இஸ்லாம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது அதை புரிந்து கொண்டால் தான் நீங்கள் இந்த பணியில் தொய்வில்லாமல் கடைசி வரை பணியாற்ற முடியும். இல்லையே ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டு நீங்கள் அதிலிருந்து விலகி செல்லக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். என்ன நினைப்பீர்கள்? ஒரு செஞ்ச என்னத்தை கண்டோம், யார் நம்ம பாராட்டினா, யார் நம்மை கண்டுகொண்டார்கள், எந்த ஒரு நிலைக்கு ஆளாகி விரட்டி விட்டு சோர்வுற்று போகிற நிலை கூட ஏற்படும். அப்படிப்பட்டு நான் பார்த்திருக்கேன். ஆகவே நாம் இப்போது செய்கிற இந்த பணி இருக்கிறது, இறைவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த கடமையில் ஒரு பகுதி.
இறைவன் நம்ம எதற்காக படைத்தான்? குர்ஆனிலே சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்னையும் நான் எனக்கு இபாதத் செய்வதற்காக, என்னை வணங்குவதற்காக, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்காக நான் படைத்தேன் என்று இறைவன் சொல்கிறார். உங்களை எல்லாம் நான் வீணுக்காக படைக்கவில்லை. அப்ப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, உங்களை எல்லாம் நான் வீணுக்காகவோ படைத்திருக்கிறேன். நான் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறேன். என்ன நோக்கம்? எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு அரபியிலே உள்ள வார்த்தை இபாதா. இபாதா என்ற வார்த்தை. இபாதா என்று சொல்லுகிற போது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து என்று முடித்துவிட முடியாது. எப்பவும் தொழுது கொண்டே இருக்க முடியுமா? காலமெல்லாம் எப்பவும் நோன்பு போட்டுக் கொண்டே இருக்க முடியுமா? இல்லை. அது விரிவான ஒரு பொருளை உடையது. அதை பார்க்கிற போது அதை 3 பிரிவுகளாக நாம் அதனை பிரிக்கலாம். ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த கடமைகள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளும் வெறும் சடங்குகள் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடமைகள் சடங்குகள் அல்ல. எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? ஒழுக்கத்தை உண்டாக்குவதற்காக. அதான் சொல்றாங்க, அல்லக்கும் தத்தகூன். இந்த வழிபாடுகள் எதற்காகவெனில் உங்களிடத்திலே தக்வாவை உண்டு பண்ணுவதற்காக. ஆகவே இந்த வணக்கங்களின் வாயிலாக இறை உணர்வு, இறை நெருக்கம், இறை அச்சம், இறை சிந்தனை இவை வர வேண்டும். தொழுகை ஒரு நாளைக்கு 5 முறை நினைவூட்டுகிறது. இறைவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உன்னுடைய செயல்கள் அவனுடைய கண்காணிப்புக்கு இருக்கிறது. ஆகவே நீ முறையாக நடந்து கொள் என்பதை ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை நினைவூட்டுகிறது. நோன்பு 1 மாத கால பயிற்சி தருகிறது. ஏனென்றால் நோன்பு மாதத்தில் பசி இல்லை. பசி அல்ல நோன்பினுடைய நோக்கம். ஏழைகளுடைய பசியை உணர்வது மட்டுமல்ல நோன்புடைய நோக்கம். ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கு 30 நாள்லாம் தேவையில்லை, 3 நாள் போதும். ரொம்ப நாள்லாம் தேவையில்லை. அப்படி என்றால் எதற்காக? அல்லக்கும் தத்தக்கும். இறைவன் சொல்றார், நீங்கள் இறை உணர்வு பெறுவதற்காக. இப்போ நோன்பு காலத்திலே பொய் பேசினால் நோன்பு முறியும், புறம் பேசினால் நோன்பு முறியும், தீயவற்றை பேசினால் நோன்பு முறியும் இல்லையா? பள்ளிவாசலில் உட்கார்ந்து 2 பேர் புறம் பேசினார்கள், பெருமானார் அழைத்தார்கள், நீங்கள் நோற்ற நோன்பு வீணாகிவிட்டது, இதற்கு பதிலாக வேறொரு நோன்பை நோற்று விடுங்கள் என்றார்கள். இந்த பயிற்சியை கொடுக்கறதுதான் 30 நாள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை வரலன்னா இந்த நோன்பு வெறும் சடங்கு, சம்பிரதாயம் ஆகிவிடும். பெருமானார் சொன்னார்கள், சிலர் இரவில் விழித்தனை தவிர வேறு எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள், பகலில் பட்டினி கிடந்ததை தவிர வேற எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். ஒண்ணும் இல்ல, நோம்பலே எதுவுமே பெறல, சும்மா முடிச்சிருந்தா சும்மா பட்டி கிடந்தான். ஆக இந்த பயிற்சிகளை பெறாவிட்டால் அந்த நோன்பு வீணாகி போன நோன்பாக ஆகிவிடும். ஆக ஒவ்வொரு வணக்கமும் ஒழுக்கத்திற்கான ஒரு பயிற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவது கடமை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2வது கடமை இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதுதான் அடுத்த கடமையாக நாம் பார்க்கிறோம். இதுல முக்கியம் முதலாவதாக சொல்ல வேண்டியது, நீங்க யாருக்கும் உதவுறீங்களோ இல்லையோ முதல்ல உபத்திரம் பண்ணாம இருக்கு. அதுவே பெரிய சேவை. யாரு கஷ்டம் கொடுக்காம இருப்பா, பெரிய சேவை. ஒரு முறை பெருமானார் சொன்னார்கள், தோழர்களை பார்த்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். என்கிட்ட பணம் இல்லாட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் நன்றாக உழையுங்கள், உழைத்து ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு எஞ்சியதை ஏழைகளுக்கு கொடுங்கள். ஒருவர் கேட்டார், எங்களால் உழைக்க முடியவில்லை என்றால் என்ன செய்யலாம் என்று ஒருவர் கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் வாயினால ஆலோசனை சொல்லுங்க, நல்லது கெட்டது, இது செய், இப்படி செய்யாத, அது செய்யலாம் இல்ல. உடல் உழைப்பு தர முடியலனாலும் நாவினால் உதவி செய்யலாம் இல்லையா, அந்த உதவி நீ செய். ஒருவர் கேட்டார், அதுவும் செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கும் தீங்கிழைக்காமல் இரு, அதுவே பெரிய சதகா, பெரிய நன்மை. ஆகவே மனித குலத்திற்கு நாம் செய்கிற மிகப்பெரிய சேவை தீமையை செய்யாமல் இருப்பது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது, அதுவே பெரிய சேவை. 2வது தான் மனிதர்களுக்கு உதவுவது. மனிதர்களுக்கு உதவ வேண்டிய முறைகளில் நாம் உதவ வேண்டும், படைப்புகளுக்கு உதவ வேண்டும். அது விரிவான ஒரு பொருளை கொண்டது. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் பெற்றோர்களுக்கு சேவகம் செய்வதுதான் முதலாவது மனித குல சேவை ஆரம்பம். அங்கேதான் ஆரம்பமாயிற்று. குர்ஆனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இறைவனை வணங்கு, பெற்றோர்களை நல்ல முறையில் நடக்கும். இப்படிதான் குர்ஆன்ல இருக்கும். இறைவனை வணங்கு, பெற்றோர் நல்ல, இறைவனுக்கு நன்றி செலுத்து, பெற்றோருக்கு நன்றி செலுத்து. அனிஷ்குர்லி ஒலிவாளி தைக்க. ஆக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய படிவினைகள். ஆக இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அதிகமாக மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் பெற்றோரிடமிருந்து எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் உதவிகளையும் பெற்ற பிறகு அவர்களை உதறி தழுகின்ற ஒரு சமுதாயமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நன்றி கெட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இருக்கிற வரைக்கும் புடுங்குறதெல்லாம் புடுங்குறது, எல்லாவற்றையும் புடுங்குறது இல்லையா?
இவர்கள் ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவர்களை ஒரு தூசி துரும்பை போல பார்க்கின்ற ஒரு நிலையும், இறுதியாக முதியோர் இல்லங்களிலே கொண்டு தள்ளுகின்ற நிலையும், அல்லது முதியோர் இல்லாமல் தள்ளாவிட்டாலும் வீட்டிலேயே அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் பணிவிடைகள் செய்யாதிருக்கின்ற ஒரு நிலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை ஏளனமாக பேசுவது, இழிவாக பேசுவது, சில்லறை வேலைகளை எல்லாம் அவர்களை செய்ய வைப்பது நடந்து கொண்டிருக்கிறது. முதியோர்கள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு ஞாபகம் மறதி இருக்கும், கொஞ்சம் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, சில கஷ்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். உங்களை எப்படி எல்லாம் கவனிச்சாங்க, ராத்திரி எல்லாம் முடிஞ்சு உங்களை வளர்த்தாங்க இல்ல, ராத்திரி 12 மணிக்கு தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்கல்ல, உங்க மூத்திரத்தை கழுவுனாங்கல்ல, உங்களுடைய சிறுநீரை சுத்தம் செய்தாங்கல்ல, அது மாதிரி அவங்களுக்கு வயசான காலத்துல அவங்க அறியாமலே சிறுநீர் போகத்தான் செய்யும். அதை கண்டு அருவருப்படைவதா? யோசிக்க வேண்டாமா? இந்த இளைஞர்கள் இதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அது மிகப்பெரிய ஒரு கொடுமை, மிகப்பெரிய ஒரு நன்றி கொண்ட செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வரிசையாக இருந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அண்டை வீட்டருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அந்த பட்டியல் விரிந்து கொண்டே போகிறது. இதிலே நாம் முழு மனித சமுதாயத்திற்கும் ஆற்ற வேண்டிய கடமைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதர் இந்த சேவைகளும் வணக்கம். இந்த சேவைகளை செய்யாதிருப்பவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிற போது இவர்கள் மறுமையை பொய்யாக்கியவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அராய்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபுதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹும்மு அலா தஆமில் மிஸ்கீன். நபியே, மறுமையை பொய்யாக்கியவரை நீ அறிவீரா? மறுமையை பொய்யாக்கியவனை நீ அறிவீரா? அவன்தான் அனாதைகளை விரட்டுபவன். அவன் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியாக அவன் தூண்டுவதில்லை. ஆக இந்த ரெண்டையும் செய்யலன்னு சொன்னா அவன் மறுமையில அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு பொருள். மறுமையில அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவனுக்கு பொருள். இன்னொரு வசனம் கூறுகிறது, நரகத்தில் இருப்பவர்களை பார்த்து கேட்கப்படும், நீங்கள் ஏன் நரகத்திற்கு வந்தீர்கள்? மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்தது எது என்று சொல்லி கேட்ட போது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழாதவர்கள் ஒருவராக இருந்தோம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, நாங்கள் வீணானவற்றிலே மூழ்கி கடந்தோம். இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக தொழுகையை விட்டால் மட்டுமல்ல நரகம், ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதிருந்தாலும் நரகம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நேரத்தை வீணான விஷயங்கள் கழித்தாலும் நரகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கடமைகளை செய்யுமாறு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அனாதைகளை ஆதரிப்பவனும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று 2 பேர்களை சொன்னார். அவ்வளவு பக்கத்தில் இருப்போம். அனாதைகளை ஆதரிப்பவனும் நானும் இருப்போம். கதியற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி புரிகின்றவன் இரவெல்லாம் நின்று வணங்கியதை போலாவான், பகலெல்லாம் நோன்பு நோட்டதை போலாவான், இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்ததை போலாவான் என்று சொன்னார்கள். ஆக ஏழைகளுக்கும் கதியற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவு என்பது இத்தனை கூலிகளை பெற்றுத் தருவதாக அமைகிறது. ஆகவே சமூக நம்முடைய மார்க்க கடமை என்பது வணக்கங்களோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இத்தனை விஷயங்களும் அதிலே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸ், மறுமையில இறைவன் கேட்கக்கூடிய என்ற கேள்வி, நான் பசித்திருந்தேனே என்னை நீ பார்க்க வந்தாயா? இறைவன் கேட்பான். நான் பசித்திருந்தேனே என்னை நீ பார்க்க வந்தாயா? அடியான் கேட்பான், இறைவா நீ ரப்பல் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் அதிபதி, நீ தான் ரிசுக்கை வழங்கக்கூடிய, உனக்கு பசியா என்று கேட்கின்ற போது இறைவன் சொல்வான், எனது அடியான் ஒருவன் பசித்திருந்தான், நீ அவனை பார்க்க சென்றிருந்தால் என்னை நீ அங்கு கண்டிருப்பாய் என்று இறைவன் சொல்வான். மீண்டும் கேட்பான், நான் தாகித்திருந்தேனே என்னை பார்க்க வந்தாயா? நான் நோயிட்டு இருந்தேனே என்னை பார்க்க வந்தாயா? அப்போ இவன் கேட்பான், உனக்கு நோயா, உனக்கு தாகமா? எனது அடியான் நோயிட்டிருந்தான், எனது அடியான் தாகித்திருந்தான், நீ அவனை பார்க்க சென்றிருந்தால் என்னை நீ அங்கே கண்டிருப்பாய். ஆக இறைவனுக்கு செய்கிற சேவை, மனிதர்களுக்கு செய்கிற சேவை இறைவனுக்கு செய்கிற சேவை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணுக்கு தெரிகிற மனிதனை நேசிக்காதவன் கண்ணுக்கு தெரியாத இறைவனை நேசிப்பதாக சொல்வது பொய். பொய். படைப்புகளை நேசிக்காதவன் படைத்தவனை நேசிப்பதாக சொல்வது பொய் இல்லையா? ஆகவே இந்த படைப்புகளுக்கு உதவுவதும் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்திலே ஒன்று என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் செய்கின்ற போது ஏன் இவற்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு பல வழிமுறை இருக்கிறது. அதிலே இறைவன் எந்த அருள்கொடையை நமக்கு தந்தாலும் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். இறைவன் அறிவை தந்தால் அறிவை திருப்பி கொடுக்க வேண்டும், பொருளை தந்தால் பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும், உடலை தந்தால் உடல் உழைப்பை திருப்பி கொடுக்க வேண்டும். எல்லாம் நன்றி. சும்மா ஜஸாக்கல்லான்னு சொல்லிடுறதோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதோ அது ரொம்ப லேசான வேலை. என்ன இருக்கு? வாயு உதட்ட அசைக்கணும், வேற ஒரு ஒண்ணும் கிடையாது. பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் நான் நன்றி சொல்லிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியாச்சு, அதுக்கு ஒரு மிஷின் வேணும், அல்லது ஒரு தஸ்பீஹ் வேணும், வேற ஒண்ணும் தேவையில்லை.
ஆகவே நன்றி என்றால் எது உனக்கு கிட்டியதோ அதை திருப்பி கொடுப்பதுக்கு பேர் தான் நன்றி. ஒரு ஆள் உங்களுக்கு கடன் கொடுத்தாரு, 100 ரூபா 1000 ரூபாய் கடன் கொடுத்தா வச்சுக்கோங்க. அப்ப சொல்லியாச்சு ஜெசாக்கல்லா, அப்ப அவருக்கு திருப்பி தேவைப்படும் இல்ல. அப்ப அவர் கேட்கிறாருன்னா அப்பயே ஜெசாக்கல்லா சொல்லியாச்சு இல்ல, குறை என்ன திருப்பி வந்து கேட்க வேண்டியிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் தோச்சு பாருங்க. ஆகவே நமக்கு கிடைத்ததை எல்லோருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒன்று. இன்னும் அதிலே முக்கியமானது, நீ சொசைட்டியிலிருந்து சமூகத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டாயோ அதை திருப்பி கொடுக்கணும். யூ ரிட்டர்ன், யூ ரெசிப்ரோகேட் வாட் யூ காட் ஃப்ரம் தி சொசைட்டி. நீங்க இங்க படிச்சிருக்கீங்கன்னா, ஒரு தூரத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, இதுக்கு பின்னால எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு நீங்க பாத்துக்கணும். எத்தனை பேர் உங்க பின்னால வெற்றிக்கு பின்னால எத்தனை பேர் உங்க அம்மா அப்பாவுடைய உழைப்பு, உங்க ஆசிரியருடைய உழைப்பு, நீங்கள் படித்தீர்களே அந்த கல்விக்கூடத்தை உருவாக்கியவரே எவ்வளவு பேருடைய நன்கொடையை வைத்துதான் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? மக்களுடைய வரிப்பணத்தில் தான் ஆசிரியர் அங்கே வருகிறார். எய்டட் காலேஜாக இருந்தால் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் ஆசிரியர் அங்கே வருகிறார். அவர் அந்த ஆசிரியர் தான் நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆக உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த முழு ஒட்டுமொத்த சமுதாயமும் பின்னால் நின்றிருக்கிறது. ஆகவே நீ பெற்றதை திருப்பி கொடுக்க வேண்டும். பெற்ற அந்த வசதியை, அந்த நீ பெற்ற அறிவை, சேவையை you must return to the society. அதான் நன்றியினுடைய ஒரு அடையாளம். அது நம்மளே பலர் என்ன செய்யணும், நாம் வளர்ந்த பிறகு வளர்ந்த ஏணியை தட்டி விடுவதை போல சமுதாயத்தை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. பல இளைஞர்கள் வாங்கி ஸ்காலர்ஷிப்பை கூட திருப்பி விடுவதில்லை. பல இடங்கள்ல பல பைத்துல் மால்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எனக்கு தெரியும். மூடப்பட்ட காரணம், இன்னைக்கு பல பேர் கல்விக்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்த பல அமைப்பெல்லாம் மூடிவிட்டார்கள். காரணம் என்ன, வாங்கிட்டு போனா ஒரு ரூபாயை திருப்பி கொண்டு தந்தாங்க. எவ்வளவு நன்றி கெட்ட செயல். நீ கொடுத்த நன்றி எத்தனை பேர் படிச்சிருப்பான் இல்லையா? நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவிக்காரன் நீட்டினாலும் அப்ப எப்படி கஷ்டப்பட்ட நீ, எனக்கு பணம் தருவோர் யாரும் இல்லையா. இன்றைக்கு நல்லா போய் அரபு நாட்டுல போய் நல்ல வேலையில உட்கார்ந்த பிறகு அந்த வாங்கின அந்த கடன்ல 1 மாசம் சம்பளத்தை கொடுத்துடலாம், திருப்பி அதை கூட கொடுக்க மாட்டோம். அது எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. ஆகவே நாம் பெற்றதை சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்மிடத்திலே அது உண்டாக்க வேண்டும். ஆகவே இது மனித சமுதாயத்தை நாம் நேசிப்பதனுடைய அடையாளம். இது மனிதர்களை நேசிப்பது என்று சொன்னால், மனிதர்கள் கஷ்டப்படுகிற போது, துயரப்படுகிற போது அவர்களுக்கு உதவ வேண்டும். சொன்னார், மனிதர்களிலே சிறந்தவன் யார்? மனிதர்களுக்கு எவன் உதவுகின்றானோ அவன் தான் மனிதனில் சிறந்தவன், அவன் தான் மனிதனில். மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஆக நேசித்தல் என்றால் வெறும் அன்பு இருக்குன்னு வாயால் சொல்வதில்லை, அது செயல்ல காட்ட வேண்டும். ஆகவே இவையெல்லாம் நாம் மனித சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். அல்லாஹ் தஆலா இதற்கு பல மடங்கு கூலி உங்களுக்கு மறுமையிலே தருவதாக வாக்களித்திருக்கிறார். இது போன்ற காரியங்களை செய்பவர்களுக்கு மறுமையிலே பல மடங்கு கூலி தருவதாக இறைவன் வாக்களித்திருக்கின்றான். ஆகவே உங்களுக்கு இம்மையிலும் நன்மை கிடைக்கும், மறுமையில் நன்மை கிடைக்கும். இம்மையிலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி இருக்கிறது, ஒரு சேவையை செய்துவிட்டு அதிலே கிடைக்கின்ற மன நிறைவு இருக்கிறது. இதற்கு ஒப்பானது எதுவுமே கிடையாது உலகத்தில். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய கண்ணீரை துடைப்பதிலே பணம் காணுகிற மகிழ்ச்சி இருக்கிறது. ஒருவனுக்கு படிப்பை உண்டாக்கி கொடுத்து, சார் உங்களால தான் நான் படிச்சு மேல வந்தேன் அவன் வாயை விட்டு சொல்றான் பாருங்க, அப்ப கிடைக்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு 100 கோடி ரூபாய் உங்களுடைய இலவசமாக கொடுத்தாலும் கிடைக்காத மகிழ்ச்சி அப்போது உங்களுக்கு கிட்டும். அது உங்களுக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் தரும். பெருமானிடத்தில் ஒருவர் கேட்டார், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யலாம்? பெருமாள் சொன்னார்கள், அனாதைகளுடைய தடையை தடவு, உனக்கு மன அமைதி கிட்டும் என்று சொன்னார். ஆக நலிவுற்ற மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக நமக்கு ஆத்ம திருப்தியும் மன திருப்தியும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு போக போக தெரியும். இந்த வயதிலே அதை உங்களால் எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. இப்போது பணம், பதவி, புகழ் என்ற ஓட்டத்திற்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருப்போம். ஒரு காலகட்டம் வருகிற போது என்னத்தை கண்டோம், இதெல்லாம் பணத்தை வச்சு என்னத்தை கண்டோம் பாருங்க. மேல்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பாருங்க, இன்னைக்கு அதிகமாக தற்கொலை செய்பவர்களாகவும் அதிகமாக மனநோய் பிடித்தவர்களாகவும் மாறியதற்கு காரணம் என்ன? பணம் பணம் என்று வெறி பிடித்து அடைந்தார்கள். அப்படி சொன்னால் பணத்தை துறக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதாக எல்லாம் நான் துறவரத்தையோ அல்லது இந்த உலகத்தை வெறுப்பதை பற்றி எல்லாம் இஸ்லாம் ஒருவரும் நமக்கு கற்றுத்தரவில்லை. அதிலே மூழ்கி விடாதே, அந்த பணத்திற்கு பின்னால் நீ ஓடாதே. வாழ்க்கை இந்த உலகத்தில் இசத்தான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இது உங்களுக்கு அமைதி தரக்கூடியதாக இருக்கிறதாக இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த அடுத்த நோக்கம் படைப்புகளுக்கு உதவுவது என்பதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். மூன்றாவதாக நோக்கம் நீ நல்லா இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லும். உனக்கு நீ செய்து கொள்ள வேண்டிய கடமை, உன்னையே நீ அழித்துக் கொள்ளாதே. நீ நல்லா இருக்கணும், உன் உடம்பு நல்லா இருக்கும். சுவர் இருந்தால் தானே சித்திரம், சுவர் இருந்தால் தானே சித்திரம் என்பதாக சொல்லப்படும். ஆக உன் சுவர் நல்லா இருக்கணும், உன் உடம்பு நல்லா இருக்கணும், உன்னுடைய ஆன்மா நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். எல்லாருனாலும் அந்த வேலையை செய்ய முடியும். அத்தனையும் ஒழுங்காக இருந்தால்தான் இந்த வேலையை செய்ய முடியும். ஒரு முறை நபிகள் நாயகர்கள் பள்ளிவாயில் தெருவிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு சஹாபி தன்னுடைய சொந்த வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார். சஹாபாக்கள் சொன்னார்கள், இவரு தன்னுடைய சொந்த வேலைக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறார், அவர் இந்த முயற்சியை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று, ஃபீ சபீலில்லாஹ் இறை பாதையில் உழைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோழர்கள் சொல்லிய போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள், அவர் உழைப்பது அவருடைய குடும்பத்திற்காக இருக்கும் என்றால் அதுவும் ஃபீ சபீலில்லாஹ். அவர் தனது வறுமையில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் உழைக்கிறார் என்றால் அதுவும் ஃபீ சபீலில்லாஹ். அதனை விடுத்து இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும், கீர்த்தி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உழைத்தால் ஷைத்தானுடைய பாதையிலே உழைக்கிறார் என்று பெருமான் சொன்னார். ஆக 3 கடமைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாக. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்குல் இபாத், இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உனக்கு நீயே செய்து கொள்ள வேண்டிய கடமைகள். இந்த 3ல எதை விட்டாலும் பிரச்சனை தான். இந்த 3ல எதை விட்டாலும் பிரச்சனை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யல, படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டும் செய்ய வைங்க, அவன் ஒழுக்கமற்றவனாக இருப்பான், இறை சிந்தனை இல்லாதவனாக இருப்பான், துனியாவுடைய புகழுக்காகவும் பெருமைக்காகவும் இந்த சேவைகளை செய்து கொண்டிருப்பான், இறைவனுடைய திருப்திக்காக காரியங்களை செய்ய மாட்டான். ஆக அதை விட்டான் ஆபத்து. அல்லது வெறுமனை வணங்கிக்கிட்டே இருக்கான், மனித சமுதாயத்திற்கு எந்த சேவையும் மாற்றுவதில்லை, அவனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. அவனால் இந்த சமுதாயத்திற்கு எந்த லாபமும் கிடையாது. ஆகவே இந்த 3ம் இணைத்து வர வேண்டும். அதே போல ஒருவன் தன்னை பற்றி கவலைப்படவில்லை, சேவை செய்கிறான், அல்லாவே வணங்குகிறான், குடும்பத்தை மறந்துடான் வைங்க, அவனும் அமைதி இழந்தவனாக ஆகிவிடுவான். குடும்பத்திலே அவனுக்கு எதிர்ப்பு வந்துடும். ஆமா, நீங்களாச்சு உங்க மார்க்கமாச்சு, நீங்க பாத்துக்கிடுங்க என்று பெற்றோர்களும் பெற்ற குழந்தைகளே கூட அப்பாவை எதிர்க்கிற சூழ்நிலை உருவான். ஆக இந்த 3ஐயும் இணைத்து நீங்கள் செய்ய வேண்டும். ஆக இந்த பணிகளை இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஆக நான் இதனை வெகுவாக பாராட்டுகிறேன். ஆகவே இதற்கான உந்து சக்தி எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், நாம் இறைவனுக்காக இந்த காரியங்களை செய்கிறோம் என்று அந்த உணர்வு இருக்கும் என்றால், மூத்தாகிற வரை இந்த உணர்வு நம்மை விட்டு போகாது. ஆகவே சமூக சேவையினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை குறிக்கோள் என்னவென்று சொன்னால், இறை திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள், இன்னமா யுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள் இறைவனுடைய முகத்திற்காக. இவர்கள் நன்றியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், இவர்கள் பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நன்றி எதிர்பார்க்க கூடாது. நம்ம இந்த உதவி செஞ்சா நம்ம பார்த்து சலாம் சொல்லுவான், இல்ல நமக்கு ஊர்ல மரியாதை கொடுப்பான், பாராட்டுவான், கூட்டம் வைப்பான், எதிர்பார்க்க கூடாது. பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம்னு பல பேர் கணக்கு வச்சிருக்கான். பள்ளிவாசல கொடுப்போம், அப்ப அங்க மெம்பர் ஆயிடலாம், அந்த காலேஜ் கொடுப்போம், அந்த ஆட்சிக்குள்ள மெம்பர் ஆயிடலாம், 4 சீட்டு கிடைக்கும், இப்படி எல்லாம் பல கணக்கு வச்சு கொடுக்குறான். இதெல்லாம் ஒண்ணும் உதவாது. ஆகவே எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கலாக, எந்த நன்றியையும் எதிர்பார்க்க கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் செய்ததை சொல்லி காண்பித்தும் நோவினை செய்தும் உங்கள் தான தர்மங்களை நீங்கள் பாழாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. செய்ததை சொல்லி காண்பித்து பாழாக்கிக் கொள்ளாதே என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த உந்து சக்தி அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், மறுமைக்காக செய்கிறோம், மறுமையினுடைய வெற்றிக்காக செய்கிறோம் என்றால் உங்களை கபரிலே வைக்கின்ற வரை அந்த உணர்வு உங்களை விட்டு போகாது. ஆகவே இங்கே செய்கின்ற பல சேவைகளை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் எல்லாம் ஐடி தொழிலில் இருக்கிறீர்கள், நன்றாக சம்பாதிக்கிறீர்கள். மிகுந்த பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த பணிச்சுமையை நீங்கள் பொருட்படுத்தாமல் இந்த சுமையும் சமுதாய சுமையும் உங்களுடைய கழுத்திலே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இதனால் உங்களுக்கு ஒன்றும் குறைந்து விடாது. புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றும் குறைந்து விடாது. உங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா மேலும் மேலும் பரக்கத்தை நிச்சயமாக தருவான். ஏனென்றால் இறை பாதையிலே நீங்கள் இறங்கி விடுகின்ற போது இறைவன் நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு ரிசுக்கை தருவதாக குர்ஆனிலே இறைவன் வாக்களிக்கிறான். ஆகவே இது போன்ற காரியங்களை செய்வதனால் நம்முடைய செல்வமோ நம்முடைய உடம்போ ஒன்றும் களைத்து போகாது. வீட்டுல சொல்லலாம், சிலவங்க சொல்லுவாங்க, ஏண்டா படிச்சா வந்து ரெஸ்ட் எடுத்தியா தூங்கினியா என்றெல்லாம் கூட நண்பர்களும் மனைவியரும் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு கூட காத்திருப்பார்கள். ஆனால் இதிலே கிடைக்கிற மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் இதனால் பலன் பெற்றவருடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றிய ஒளியும் உங்கள் கண் முன்னால் வருகிற போது உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி அளவில்லாதது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த பணிகள் மேலும் சிறப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி